அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஷா பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஷா பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஷா பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தமிழ் கடவுள் முருகன் கிருபையால் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிலிருந்தான் தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு உண்டான தமிழ் எண்ணிலும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து வருகின்றேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எந்தெந்த இடம், எந்தெந்த விதியன், எந்தெந்த ராசி, எந்தெந்த பலன் என்பதையெல்லாம் இந்த எண்ணிகள் மூலம் சொல்லப்பட்டு வருகிறது. ஆகையால் கட்டை விரலுக்கு 6 எழுத்து. 1 2 9 6 3 1 கட்டை விரல். இதெல்லாம் கூட்டினாக்கா 22. அதனுடைய விதி என்கிறது 4. கட்டை விரல் விதி என்கிறது 4. அப்போ கட்டை விரல்ங்கிறது 4 விரல்களையும் சிந்திக்கக்கூடியது. 5 விரல்கள் தன்னையும் வைத்து 4 மொத்தம் 5 விரல்களும் சிந்திக்கப்படுகிறது. மோதிர விரலுக்கு 6 எழுத்து. 6 8 3 6 3 1 மோதிர விரல். இதெல்லாம் கூட்டினாக்க 27. அதற்குரிய எண்களிடம் விதி எண் 9. அந்த மோதிர விரலானது அதுதான் கர்ம விரல் என்று சொல்லப்படுகிறது. கர்ம விரல். அந்த கர்ம விரலானது 27 நட்சத்திரங்களையும் 9 கிரகங்களையும் 9 நவக்கிரக ரத்தினங்களையும் சிந்திக்கின்றது. அதான் மோதிர விரல். அதுதான் மோதிர விரல். ஏன்னா அந்த மோதிர விரலில் ஏன் அதில் மோதிரம் போடுறாங்க, ஏல தற்பையை கட்டுறாங்க மோதிரமாக போடுகின்றார்கள். அதுதான் அந்த மோதிர விரல் 27 நட்சத்திரங்களையும் 9 கிரகங்களையும் 9 நவரத்தினங்களையும் சேர்க்கை இயற்கையெல்லாம் குறிக்கப்படுவதுதான் அந்த மோதிர விரல். கர்மத்தை போக்கக்கூடியது அந்த மோதிர விரல். அந்த கர்மகாரியம் செய்யும்போது மோதிர விரலாக தர்ப்பை நாணல் என்ற ஒரு உள்ள மோதிரமாக செய்து தர்ப்பணம் செய்கின்றார்கள். அதுதான் மோதிர விரல். அந்த மோதிர விரலாம் 20 நட்சத்திரங்களையும் 9 நவக்கிரகத்தையும் 27 நாம யோகங்களையும் அது சிந்திக்கின்றது. அதுதான் மாயை. ஆகையால் அந்த கர்ம விரலிருந்து போக பீடைகள் தோஷங்கள் அத்தனையுமே அந்த மோதிர விரலால் தான். அதுக்கு தான் தற்பை கட்டுறது. அந்த மோதிர விரல் தான் அனைத்தையும் சிந்திக்கக்கூடியது. மோதிர விரலை விலகினால் அவனுக்கு கஷ்டம்தான். மோதிர விரல் நெருங்கி நல்ல நிலைகளை உண்டாக்கினால் மனிதன் துன்பத்திலிருந்து இன்பத்தை அடைவான் என்பதுதான். அந்த மோதிர விரலில் தான் அவா என்ற ஒரு சக்தி கூட இருக்கும். அந்த அவா என்றது கூட அந்த மோதிர விரல் பார்த்து தான் நீக்கும். இப்போ மோதிர விரல்ங்கிறது 20 நட்சத்திரத்தையும் நவகிரகத்தையும் நவரத்தினங்களையும் பஞ்சபூதங்களையும் ஆகாதது அத்தனையுமே நீக்கி உங்களை நல்ல நிலையில் சிந்திக்கக்கூடியதுதான் மோதிர விரல். சுட்டு விரல்ங்கிறது கடைசி விரல் தான், சின்ன விரல். அதுக்கு 6 எழுத்து. 5 2 7 6 3 1 சுட்டு விரல். அது கூட்டினாங்க 24. அது என் விதி என்கிறது 6. அப்போ அவை 24 வகையான கலைகளை உணர்கிறது. அது விதி என்கிறது 6. ஆள்காட்டி விரலுக்கு என்கிடம் 8 4 8 2 6 6 3 1 இதெல்லாம் கூட்டினாக்க 38. அந்த ஆள்காட்டி விரலானது 38 வகையான குணத்தை குறிக்கக்கூடியது. குணம் 3 தான்.
ராட்சரகம் குணங்கள் வந்து மூன்று வகையாக பிரிக்கப்பட்டாலும் அந்த ஆள்காட்டி விரல் 38 வகையான சிந்தனைகளை குறிக்கிறது. அதனுடைய விதி என்கிறது 2. ஆள்காட்டி விரல்ங்கிறது இன்றைக்கி எத்தனையோ வகை. ஒருத்தர் நாடி இப்படிங்கிறோம், அவர் அங்கே போகிறாருங்கிறோம், அவர் அந்த தப்பு செஞ்சுருக்காருங்கிறோம், அவன் அந்த குட்டியோட பேசிகிட்டு இருக்காங்கிறதும், அவனோட பேசிகிட்டு இருக்கிறதும், அவன் கொள்ளையடித்தாங்கிறதும், இது எல்லாமே ஆள்காட்டி விரலில் இருக்குது. அவனை கொன்னுடுவேங்கிறதும் அவர் தான் என்று காட்டி கொடுப்பது இந்த ஆள்காட்டி விரல். அதான் குணங்கள் சிந்தனைகள் எத்தனையோ வகையில் இருக்கலாம். அதில் வந்து ஆள்காட்டி விரலுக்கு வந்து 38 கூட்டல் மொத்தம் அதன் விதி என்கிறது 2. அது எத்தனையோ வகை சிந்தனைகளை ஆள்காட்டி விரல் எத்தனையோ அது காட்டி கொடுத்தாலும் ஆனால் அது அமரக்கூடிய அந்த இடம் வந்து ராசி அடிப்படையில் விதி எண் 2 தான் குறிக்கிறது. கர்ம விரல் விதி எண் 3. எண்கண்டவர் தமிழில் இருக்கோ அது இங்கிலீஷில் இருக்கோ தெரியாது. அதோடைய விதி என்கிறது 4. அதோடைய எண்கணிதம் 4, 6, 1, 7, 3, 5, 9 எண்கவுண்டர். அதையெல்லாம் கூட்டினாக்கா 32 எந்த நிலையில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் 32 வகை யோசனையில் அதை செய்ய அது குறிக்கிறது. அதோடைய விதி என்கிறது 5. நக்சலைட்டுகள் 8, 1, 3, 8, 2, 7, 1, 4 இதெல்லாம் நக்சலைட்டுகள். இதெல்லாம் கூட்டாக 40. அதனுடைய விதி என்கிறது 4. வந்தாங்க அப்படிங்கிற எண்கணிதம் 5, 4, 5, 8, 1 இதெல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்கிறது 5. அதான் 5ஆம் இடத்துக்கு சொல்லப்படுகிறது. கேட்டாங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கலக்கப்பட்டு தான் ஜோதிடங்கள் உண்டாகிறது. அதான் கேட்டாங்க அதையெல்லாம் கூட்டினாக்கா 16. அதனுடைய விதி என்கிறது 7. நில்லுங்க அப்படிங்கிறது கூட ஒரு வார்த்தை சேர்ந்தது தான். 9, 1, 6, 8, 1 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்கிறது 7. கேளுங்க எல்லாம் 2ஆம் இடத்துல வருது. கேளுங்க அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல வருது. 2, 9, 8, 1 இதையெல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்கிறது 2. இதான் அதாவது ஒரு மனிதன் 2 கலப்பது எண்ணும் எழுத்தும் தான். எல்லாமே தமிழில் வந்து 2 கலக்கிறாங்க. பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை எண்ணற்ற ஜீவராசிகள் முதற்கொண்டு தமிழ் வந்து தமிழ் மக்கள்கள் 2 கலந்து தான் மனிதன் இன்ப வாழ்க்கைக்கு சொர்க்கத்துக்கு போகிறார்கள். ஆனால் வந்து 2 கலப்பது பெரியவங்க மட்டும்தான் இல்லை, எல்லோருமே தமிழில் வந்து 2 கலக்கப்படுகிறார்கள். இந்த 2 கலக்கப்படுவது என்பது பாடகர்கள் கவிஞர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள், புலவர்களை சொல்லுவாங்க. ஆனால் சாதாரண மக்கள்லாம் சொல்வதில்லை. எல்லா மக்களுமே அந்தந்த மொழியில் 2 கலந்து தான் நாம் பேசுகின்றோம். மொழி சேர்ந்தாதான் மனிதன் 2 கலக்கப்படுது. எண்ணும் எழுத்தும் கிரகம் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் கலந்து தான் மனிதன் உயிர் வாழ்கிறான். அதான் 2 கலக்கப்படுகிறது. 2 எல்லா அனைத்திலுமே நம்ம கலந்து தான் இந்த ரத்தம் ஊறுகிறது, உடம்பு ஊறுகிறது. உடல் மண்ணுக்கும் உயிர் தமிழுக்கும் செல்கிறது. அதனால் இந்த தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து வருகின்றது. ஒவ்வொரு வார்த்தையும் நம் உடலில் கலக்கப்படுகிறது. அனைத்து வார்த்தைகளுமே நம்மளுடைய உடலில் கலக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் நம்ம சிந்திக்கிறது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையிலும் வரம் கொடுக்கப்படுகிறது. வார்த்தைகள் வரம் கொடுத்து அனைத்து வார்த்தைகளுமே நமக்கு வந்து ஆதரவு கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கையில் வந்து துன்பத்திலிருந்து விலகி இன்பத்தை அடைய முடியும் என்பதுதான். அதனால் வந்து தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு வார்த்தையானது ஒவ்வொரு மனிதரை குறிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜென்மம் எடுத்து பிறப்பதனால சில காரியங்கள் தடங்களாக காரணமே அந்த வார்த்தை அடிப்படையில் தான். அதுக்கு தான் அத்தனை கட்சிகள் இருக்கிறது, அதுக்கு தான் அத்தனை பஞ்சாயத்து இருக்கிறது.
அதுக்கு தான் அத்தனை கோர்ட்டுகள் இருக்கிறது. இந்த வார்த்தையினால தான். வார்த்தைகள் நம்முடைய ஒன்றுபட்டு வரம் கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக இருந்து பேசப்படுவார். தமிழ் கடவுள் முருகனும் நமக்கு ஆதரவு தருவார். மூத்த கணபதியும் தொந்தி கணபதியும் நல்ல திருவுருள் செய்வார்கள். அதனால் இந்த தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லப்பட்டு வருகின்றேன். இதுதான் இந்த எண்கணிதம். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணித வள்ளுவர். இந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு நான் வார்த்தை அடிப்படை உறுதி செய்து வருகிறேன். இது தனிப்பட்ட கருத்துக்கள் நான் சொல்லக்கூடியது. ஆனால் இந்த தனிப்பட்ட கருத்துங்கிறது உண்மையாகவே எல்லாமே ஜோதிட அடிப்படையில் ஜாதகப்படம் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக நான் இதன் மூலம் வீடியோக்கள் மூலமாக யூடியூப்பில் போட்டு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எல்லோரும் ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஆமாம்.